சுத்த தொட்டேன். கெட்டிக்காரன் தான் நீ. அதுக்கிட்ட சுத்துறதுல என்ன நம்ம எல்லாம் எதுக்கு வந்தா? இங்கே குருகுலம் நடந்திருக்கும் போதவர் மாமாக்கு விழாக்க பொன்னாடி படுத்து விடுகிறார். நம்ம முத்துமானியன் செட்டியார் வீட்டுக்கு நூல் வாங்க போறோம். நம்ம எல்லாரும் அங்கதான் போவோம். இந்த வீரவாக அங்கதான் வாங்குவான். அண்டா நம்ம எல்லாம் விற்க போறோம்ல, அவனுக்கு மாத்திரம் விற்று போகுது, நமக்கு போல நட்டமா போகுது. ஏன் எனக்கும் தெரியல. உனக்கு நட்டமா தான் இருக்கா? அவனுக்கு பூரா லாபமா போகுது, எனக்கு வர வர நட்டமா போகுது. நட்டமா? ஆமா. அதான்டா, இனிமே அந்த பையன் வந்தா பேசவே கூடாது. நான் பேச மாட்டேன். பேச அடி கொண்டே விடுவோம். நீ மட்டும் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். நீ பேசி வச்சுக்க, அடிச்சு பந்து அடிச்சு மேல அடிச்சு முடிய போறான் நீ. செட்டியாரி வீடு தேடி வீர மகன் வாருங்கள் தோழர்களே. ஐயா தோழர்களே, ஐயா இங்க வாங்க. ஏன் அப்படி கோபம் உங்களுக்கு என் மேல? எதுக்கு? நான் தான் பேசாதன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு எதுக்கு பேசாதேன்ற? நான் எங்க தவறு செய்தேன்? பேசக்கூடாது. யாரு போட மாதிரி தாண்டி ஒன்னைய பத்தி எனக்கு தெரியாத. என்ன பத்தி பேசுறேன்? நான் பேசல, நான் பேசல. எதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க? வாங்க, நீங்க தான் நல்ல ஒரு. எதுக்கு பேச மாட்டீங்க? வாயா, ஏன் பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டோம்னா, நீ மட்டும் நூறு வாங்க போது என்னடா சொன்னேன்? ஓயாம அடியில பிடிக்காத. நீ என்னமா எட்டாத ரொம்ப கோபமா இருக்கீங்க. என்னதான் நம்ம நண்பன் தான். இல்ல இல்ல, நீங்க பேசவே வேணாம், போங்க. போங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கோம். எப்படி? நீ ஒத்தையா கிடக்க அண்ணா, நீ செத்துருவ, நாங்க பேசிக்கிடுவோம். நான் செத்துருவேன், நீங்களே பொழைச்சிருக்கிறோம். நீ யார்கிட்ட பேசுவ? நாங்க பேசல. நாங்க பேச, நீ யார்கிட்ட பேசுவ? அவன் பேச போறேன். பேச மாட்டேன். என் தம்பி நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. நாங்க அடிச்சுக்கிறோம். கொடுத்துறேன். போடா தெரியும், போடா. ஆமா, அண்ணே ஒரு தம்பியா? அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பியா? நான் தான் பேச சொன்னேன். அதே தப்பா? சரி. என்ன போண்டா விட்டு கூட. சரி. ஏன்டாங்க? யா, உங்களுக்கு நூல்களை தெரிந்து விட்டதா? பேசக்கூடாது. சரி. உன்னை பார்க்கையில பாவமா இருக்கு. என் நண்பர். சரி, எதுக்கு பேச மாட்டீங்க? என்னவா உனக்கு நியாயமா இருக்கா? என்னையா ஒண்ணுமே புரியலையே. உனக்கு நீதியா தெரியுமா? ஒண்ணுமே புரியாவே பேசிட்டு இருந்தா. நீ மாத்திரம் யாவாத்துக்கு போற. ஆமா. போயிட்டு வந்து நீங்க போனீங்கல்ல? நீங்க போனீங்க. நாங்க 2 பேரும் அவகிட்ட வந்து போறோம். எங்களுக்கு விக்கவே மாட்டுது. கஷ்டமா இருக்கா? மாத்திரம். ஆமா. கஷ்டமா உனக்கு வந்து காலியா இருக்குப்பா. உனக்கு வந்து காலியா போகுது. என்ன 100 ரூபா? எங்களுக்கு பூரா நஷ்டம் பண்ணிக்கிறேன். நாங்க என்ன செய்ய முடியும்?
சரி நான் எங்க போய் தான் விற்கிறேன், எங்க போய் நூல் வாங்குறேன்? எங்க போய் வாங்குற? எல்லாருமே செட்டியார் வீட்டுல தான் நூல் வாங்குறோம். ஏன் வாங்குறான்? எனக்கு மட்டும் வித்து போகுது நூலு. ஏன் என்ன காரணம்? யார்கிட்ட வாங்குற? அதுதான் விஷயம் இருக்கு. அதுலயா ரோசம் ராசி நூல் விற்கணும் அப்படின்னு ரோசம் வேணும், ராசி வேணும், யார்கிட்ட வாங்குற? பச்சி வேணும். நாங்க ரெண்டு ரோஷம் கட்டுவீங்களா? அதானே. ரோஷம் கட்டுவீங்களா? நாங்க கட்டுறேன். நீங்க அலைஞ்சு தெரிஞ்சு விற்கணும். அப்படின்னா தூக்கிட்டா இருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே நிக்கிறோம். இங்க வாங்க. அப்படி இல்லப்பா. ஆ. நீ சொன்னே இல்ல. ஆமா. எதுக்குமே ஒரு பச்சி வேணும், ஆ, யோக வேணும். ஆமா. நாங்க அந்த அம்மாட்ட தான் வாங்குறோம். எந்த மாட்டை? முத்துமான் கண்டிச்சார் மனைவி இருக்காருல்ல, ஆமா, அந்த மாட்ட துளசி துளசிப்பா. அந்த மாட்ட தான் நாங்க வாங்குறோம். நான் வாங்குறது யாருக்கு தெரியுமா? யார்கிட்ட வாங்குற? நாடு யார்கிட்ட வாங்குற? நாங்க ரெண்டு தெரியாதா? பேரும் சேர்ந்து துளசியை யார் குடுக்குறா? சுத்தமா டேய், ஏன் நினைச்சேன்டா? அப்பவே நினைச்சேன்டா. நானும் நினைச்சேன்டா. அந்த பயவுல நமக்கு குடுக்குதா? அதானே. உனக்கு மாத்திரம் குடுக்குது. அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா. இல்ல, யோகம் இருக்கு. சரி, முத்த மாட்டை எல்லாரும் வாங்கணும். இருந்தாலும் ஒரு சிறு கதை, நான் சொல்லு. சின்ன விண்ணப்பம். ஆ. என் பார்ட்னர் பெயர் நந்தன். என்ன? என் பார்ட்னர் பெயர் நந்தன். இருக்கட்டு. அவர் ஒரு பண்ணாரி வீட்டில் வேலை பார்த்து வந்தாராம். சரி, அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்வாராம். சரி. சரி ஒரு நாள் பண்ணையாரிடம் என் பார்ட்னர் சரி நான் சிவனை பார்க்க போகும்போது தெரிவித்தாராம். சரி அப்பொழுது ஆ, நீ சிவனை பார்க்க போனால் சரி இங்கே வேலை பார்ப்பது யார் என்று சினந்து பேசினாராம். அப்படியா? உடனே என்னுடைய பார்ட்னர் வயலுக்கு சென்று ஆ, நாத்து போட்டு நடவு நட்டு கதிர் விழுந்து கட்டு கட்டு உடனே பண்ணையார் வீட்டில் சேர்த்தாராம். பண்ணையார் பார்த்து மெச்சினாராம். நீ சிவனை பார்த்து வா, சரி இங்கே வேலை பார்ப்பது யாருன்னு தெரிவித்தாராம். அது என் தம்பி பார்ப்பனே தெரிவித்தாராம். அப்படியா? உங்களுக்கு மூளை இருக்க மூளை இல்லையா? அதானே, உனக்கு மூளை இருக்கா? கொஞ்சமா மூளை இல்லையா? அறிவு கட்டவனே, ரெண்டுமே உன்னையும் என்னையும் தான் கேட்கிறா. அப்படியா? ரெண்டு கேட்கல. மூளை இருந்த பேச மாட்டேங்கல்ல? வேணாங்க, வேணாங்க. என்ன, என்ன? என்னதான் இருந்தாலும் ஒரு நண்பன் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். உண்மைதா? யாரை பார்த்தா அடிக்கிற? இருங்க, இருங்க. இல்லையா? தம்பி, சுட்டுக்குருவி அடிச்சு கூட அடிச்சு முடியும். என்னையா அவ்வளவு ஆவேசப்படுற? சிட்டுக்குருவி நீலாட்டுறா. நான் என்னதான் சொல்லிட்டேன்? அப்புறம் மூளை சிறு இல்லையா? மூளை இல்லையா? என்ன சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு மூளை இல்லைன்னா எனக்கு 4 இதுக்கு மூளை. வர்றா. ஈசானி மூளை. சரி. ஒரு மூளை முக்கியமான மூளை ஈசானி மூளை. சரி. உங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரே முதல் மூளை தான்ப்பா. ஆ. இங்க இருக்கு. சரி. கறிக்கடைக்கு போ. வாரத்தில் 7 நாள் 7 கிழமை, அதில் என்ன கிழமை பிடிக்கும்? எனக்கு வியாழக்கிழமை. எனக்கு புதன்கிழமை. எனக்கு பிடித்த கிழமை சனிக்கிழமை தான். அட சனிக்கிழமை. சனிக்கிழமை. ஏன் ஏன் இருந்து சனி சனிங்கிறீங்களா? அதாவது அந்த சனியன் தானே நம்ம ஆட்டி படிச்சு அவதாரத்தை வாங்கி நல்லதையும் செய்வாரு கெட்டதையும் செய்வாரு, அவரை கும்பிடுது. அப்படியா? ஆமா. சரி. இருந்தாலும் ஒரு வருடம் 12 மாதங்கள், ஆமா. அப்புறம் அது எந்த மாதம் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வைகாசி. உங்களுக்கு? எனக்கு சித்திரை. எனக்கு பிடித்த மாதம் பங்குனி மாதம் தான். அது கூடியிலே ஆம்பளா. கூடியிலே எனக்காட்டா. வாங்க. முன்னிலே இருக்கு. பங்குனி மாதத்திலே பக்தர்கள் அலை கடலான திரண்டு அலைமோய் வந்து அந்த முருகப்பெருமனை அந்த அம்மனையும் பேச்சுமனையும் கும்பிடுவார்கள். அதனால் தான் எனக்கு பங்குனி மாதம் பிடிக்கும். ஆமாடா. கந்தனுக்கு அழகா, பையனுக்கு அழகா. இப்ப வந்துச்சா? வந்துச்சுல? சரிடா. சரி, ஒரு ஆண்டு 60 வருடம், அதில் எந்த வருடம் பிடிக்கும் எனக்கு ஏன் விளம்பி? உங்களுக்கு? எனக்கு யுவா. இவா. எனக்கு பிடித்தவுடன் நந்தனா வருடம் தான். தீயம் பிடிச்சவனே. என்ன? என்ன சொல்றா பாரு. நந்தனா வருடம் தான். எனக்கு பிடித்தது என் பார்ட்னர் பெயர் நந்தன். ஓ, அவர் நந்தனா வருடம் சொல்லி வைத்தது. நந்தனா வருடம் தான் எனக்கு பிடிக்கும். சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் காடுகிறை இருக்காயா? என்ன 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 அட பைத்தியக்காரப்பளே, பைத்தியக்காரப்பளே. என்னையா? எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் கூட பிறந்தவங்க. சரி, என் அப்பாவும் உங்க அப்பாவும் ஒன்னா பிறந்தவங்க. எப்படியா ஒண்ணா? அதான் சொன்னேன். என்ன நானும் அதைத்தான் சொன்னேன். சரி. இவனுக்கு எங்க அப்பாவுக்கு 10 ஏக்கர், ஆ, இவங்க அப்பாவுக்கு 10 ஏக்கர்.
சரி. அப்ப இவளுக்கு 10 ஏக்கர் ஒத்த பையன், ஆமா. நானும் ஒத்த பையன். எங்களுக்கெல்லாம் 10 ஏக்கர். உனக்கு எவ்வளவு இருக்கு? உங்களுக்கு 10 ஏக்கரா? ஆமா. எனக்கு ஊரெல்லாம் காடு. உனக்கு ஒரு ஊர்ல தான் 10 ஏக்கர் இருக்கு. எனக்கு உலகமெல்லாம் ஊரெல்லாம் காடு. முதல்ல சர்வேரை பார்க்கணும்டா. டேய், இருடா. குடியாம பேசுறியா? அதென்ன ஊரெல்லாம் காடா? ஏண்டா, நீயே குடிக்க கஞ்சி இல்லாத பையன். சரி. ஒரு வீடு இல்ல. ஒரு தெருவுல நடந்து போனாலே அசிங்கமா நாங்க ஒதுக்குவோம். ஆமா. அப்படி இருக்கப்ப உனக்கு எங்க பார்த்தாலும் காடா. ஆமா. போனே. எனக்கு குடிக்க கஞ்சில்ல. ஆமா. நாங்க இவர் உத்தர ஒரு சொல்லு வாசைய. அப்படின்னா நாங்கெல்லாம் 10 ஏக்கருக்கு அதிபதினா கொங்காப்பல. சரி, எத்தனை ஏக்கருக்கு அதிபதியா இருந்தாலும் நீ ஏன் காட்டுக்கு தான் வரணும். முனீஸ்வரனா இருந்தாலும், முனியாண்டியா இருந்தாலும், முதலமைச்சரா இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் ஏன் காட்டுக்கு தான் வரணும். ஓகே அக்கா. கேட்கிறோம். அது ஏதோ ஒரு அர்த்தத்துல சொல்றான். ஏண்டா தம்பி, வீரவாகி, நாங்க ஒண்ணும் இல்லாம இருக்கோம். சரி. என்ன மசத்துக்குடா ஓ காட்டுக்கு வர்றோம். கேட்டாலே. நீ எங்க சுத்தினாலும், நீ எங்க எத்தனை சுத்தினாலும் ஏக்கர் விவசாயம் பண்ணாலும் கேட்கறதுதான் நீ வர. எத்தனை காலத்துக்கு நீ இருந்தாலும் ஒரே ஒரு நாள் என் காட்டுக்கு வரணும். நீ ஏய், ரொம்ப பேசுறோம். அதிகமா பேசுறேன். கோவம் வந்துரும்டா. ஏன் புரியாம பேசுகிறீங்க? நாங்க புரியாம பேசுறோம். உனக்கு மரியாதையே இல்ல. என் காடு என்ன காடு தெரியுமா? என்ன பெரிய காடு? உனக்கு புரியாது, என்ன காடு? தெரியாது. என் காடு சுடுகாடு. நீ வர வேண்டாம், அங்கதான் வரணும். நாங்க என்ன மயத்துக்கு விடுறாங்க? அப்புறம் எங்க போவ? நாங்க உயிரோட இருக்கோம். நாங்க ஏன் வர்றோம்? என்னைக்கா ஒரு நாள் வச்சு வரமாட்டியா? எங்களுக்கு வரப்போறோம் தெரியுமாங்க? அவன் சொல்ற நியாயம் தான்டா. என்னடா? எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் பொம்பளா இருந்தாலும் இருந்தாலும் இருக்கப்பட்டவனாரு சேர்த்து போனோம்னா அடக்கம் பண்ணா அவன் காட்டுக்கிட்டே போவோம். ஏன் காட்டுக்கு தான் வரணும்? நம்மள அடக்கம் அந்த பண்ண ஏக்கர்லாம் உனக்கு எதுக்காக? என் ஏக்கருக்கு தான் வரணும். அதெல்லாம் உண்மைதானே? அது உண்மைதான். சரி. நீ அறிவால முதிர்ந்தப்பட்ட சரி, இருந்தாலும் நேரம் அதிக நேரம் ஆகிவிட்டது. இப்போ நம்ம நூல் வாங்க போகணும். நூல் வாங்கிட்டு வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும். இன்னொரு கண்டிஷன் என்ன? ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிடுவாங்க. ஆமா, நமக்கு ஒற்றுமை வேணும் இல்லவா? நீயே வடக்கு திசையை எடுத்துட்டு போற, நான் கிழக்க போறேன். சரி. இவன் தெற்க போறான். எல்லாரும் போய் வித்துட்டு வந்துருவோம். அந்த ஆலமரம் இருக்குல்ல, ஆமா, அதோ தெரியுது பத்தியா? அங்க சாயந்தரம் ஆனா வந்துடணும். நூல் வித்தன்னு சாயங்காலம் வந்துடணும். உண்மைதான், உண்மைதான். வந்து நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்க, நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? உன்னா போட்டு நமக்குள்ள கலந்து பேசிட்டோம்ல. இவரு ஆ, அதுலயே சுரங்கம் பண்ண பாப்பாரு. நான் சொல்றேன். வித்தத கரெக்டா கொண்டு வரணும். அது அப்படி இருக்கான். நான் இல்ல. இல்ல, வித்த காசை கரெக்டா கொண்டு வரணும். இல்லையே, அப்படியா இல்லப்பா. இல்ல, அப்போ உன் கூட தெரியும். அங்க வரும்போது பார்த்தேன், எண்ணி பார்த்தேன். அப்படியா செஞ்ச? நான் அப்படி செய்வானா? நான் நம்புறேன். அவன் நம்ப மாட்டியா? ஆனா நம்ம 2 பேரும் கூட வந்து போயிடுவான். இவனு மட்டும் சொல்லக்கூடாது. இல்ல, உள்ளுக்குள்ளே சொல்லி வைப்பான். சரி. அவரு- சோழி மகன் சரியான ஆளு. வாடா. நான் யாருடா? அண்ணே, அண்ணே, என் மெண்ணே. அண்ணன் அப்படி பேசலாமா? நீ மட்டும் தம்பியை மட்டும் அப்படி பேசலாமாக்கு? அவன் தாண்டா சொன்னா. உங்களை யார் எடுத்தாலும் ஒண்ணுதான், யார் வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். நான் என்ன சொல்றேன்? சாபமா? 3 பேர் நம்ம எடுத்துக்குவோம். ஆனா வெளியில உள்ளவங்க நம்ம எடுக்க விடக்கூடாது. அது இருக்கு. வெளிக்கு இடம் கொடுக்கூடாது. அல்ல கெட்டிக்காரங்க. சரி, இப்ப நூல் வாங்க போலாமா? செட்டியாரு விடி தேடி பிறவாகி வேகமா நடத்துவாரே. செட்டியாரு விடி தேடி பிறவாகி வேகமா நடத்துவாரே. செட்டியாரு விடி தேடி பிறவாகி வேகமா நடத்துவாரா. பட்டுள்ளு வாங்குவதற்கு பிறவாகி பாங்குடன் நடிவாரா. ஒன்று வாங்குவதற்கு பிறவாகி பாங்குடன் நடிவாரா. செட்டியாரு 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 விடி தேடி பிறவாகி வேகமா நடந்து வாரா. சரி, அப்படி இருக்கும்போது நூல் வாங்கிட்டோம். நூல் விற்க போலாமா? போலாமா? நூல் வாங்கலையும் அம்மா, நூல் வாங்கலையும், நூல் வாங்கலையும் அம்மா, நூல் வாங்கலையும் அம்மா,
நூலு மங்களையோ பட்டு நூலு பவள நூலு பாங்குடனே இருக்கிற நூலு மங்களையோ அம்மா நூலு மங்களையோ ஐயா நூலு அம்மா நூலு 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 மங்களையோ அம்மா நூலு மங்களையோ நூலு மங்களையோ அம்மா நூலு மங்களையோ கருப்பு நிலா கருப்பு நிலா கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விடுவதே சின்ன மாலை மாங்குயிலே ஓ மனசில என்ன குறை தாத்தா போயிருப்பே இந்த பூமி வாழும் வரை திசையாவும் கட்டி அரசால கருப்பு நிலா நீதான் கலங்குவதே கண்ணீர் விடுவதே பத்து மாதம் அடியேறி பெற்றெடுத்த மகராசி பட்டக்குள்ள ஒன்றை விட்டு போனதென்னி அழுதாயோ மாமன் வந்து என்னை காக்க நானும் வந்து உனை காக்க நான் விரும்பும் எல்லாம் எல்லாம் நாளை வரும் முன்னால பாட்டு தமிழ் பாட்டு பாடு அதை கேட்டு ஆடிடும் விளையாடிடும் அந்த தேராடே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியாய் இருபதிலே சின்ன மாலை மாங்குயிலே ஓ மனசில என்ன குறை தாத்தா போலிருப்பே இந்த பூமி வாழும் வரை எட்டு திசையாவும் கட்டி அழகாக கங்கராஜா நீதானே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே எங்க அம்மா எங்கேயாவது போய் நீ சாக சொல்லிட்டாங்க அதனால ஆரோ குழம்பு எங்கேயாவது நான் போய் விழுந்து நான் சாகிறேன் நூலு மங்களையோ அம்மா நூலு மங்களையோ அம்மா நூலு மங்களையோ பட்டு நூலு பவள நூலு பாங்குடனே இருக்கிற நூலு மங்களையோ அம்மா நூலு மங்களையோ என்ன மச்சான் அழுது நிக்கிற யார் மணி முத்து மகா ஆமா நான் ஏன் போய் அழுது நிக்கிற நான் எங்கேயாவது போய் சாக போறேன் எதுக்கு எங்க அம்மாதான் எங்க போய் எங்கேயாவது போய் செத்து போன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால எதுக்காக சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்கன்னா எங்க அம்மா நான் கொஞ்ச நேரம் விளையாடினேன் தோழியோட சேர்ந்து சரி அதனால வேலையெல்லாம் அப்படியே நூலெல்லாம் நூக்காம இருந்து போச்சு ஆ, அதனால நீ இனிமேல் வீட்டுக்கே வராத நான் பெத்த பிள்ளை இல்ல எங்கேயாவது போய் செத்துரு அப்படின்ட்டாங்க ஆ. அதனாலதான் நான் சாக போறேன் நீங்க யாரும் இருமா, சொல்லாம இருமா, போய் இருமா, இருமா. யார் சொன்னது அம்மா தானே சொன்னாங்க அம்மா தான் சொன்னாங்க என்னம்மா இப்படி எல்லாம் ஒரு பிள்ளை இருக்குல்லம்மா ஒரு அம்மா 10 மாசம் சுமந்து ஈரும்பு கடிக்காம வளர்த்து பெத்து வளர்த்து அம்மா சொல்லிட்டாங்கன்னா இவ்வளவு வேகமா நான் வந்துட்டேன் சாக போறேன்னு சொல்றேன் எந்த அம்மா வையாம யார் வைக்கிறது எங்க அம்மா வைக்கிறதுல நான் கோவிச்சுக்கல சரி ஆனா நான் பெத்த பிள்ளை இல்ல நீ ஆ, அதனால நீ எங்கேயா போய் செத்துரு நகை நட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு ம். இனி எங்க அம்மா சாக சொல்லிட்டு இனிமேல் நான் உயிரோட ஏம்மா, ஏம்மா, இருக்கேன். ஏம்மா. ஒரு கோபத்தில் சொல்லியிருக்காங்கப்பா வாமா நான் வந்து வீட்டுல சொல்லியிருக்காங்க வானல்னே மூங்கில் கம்பு கட்டமல் கிளையோட மூங்கில் கம்பு மூங்கில் வாமா நான் வந்து வீட்டுல வந்து வச்சாங்க. இனிமேல் நான் வரவே மாட்டேன் எங்க அம்மா அப்படி அதுக்கு மேல நீ மீறி வந்தேன்னா ஆ, நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் செத்து போயிரு உனக்கு முன்னாடி அப்படியா சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் வீட்டுக்கு வர முடியும் தென்மொழி மாதே தெலுங்கு பொண்ணே முத்தாளே தென்மொழி மாதே தெலுங்கு பொண்ணே முத்தாளே தென்மொழி மாதே தெலுங்கு பொண்ணே முத்தாளே மர்ம முத்தாளே நான் போவானே சொல்றத கேளமா சொல்ற பொண்ணு முத்தாளே நான் வரவே மாட்டேன் அதுக்கு மேல நான்
எங்க அம்மா என்ன சொல்லி பேசினாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? நான் இப்படி கோபமா வர்றதுக்கு கூட நீதான் எனக்கு காரணம். ஆமா. தாயாரு அடிச்சாரா தந்தை தானே வைத்தாரா? தாயாரு அடிச்சாரா தந்தை தானே அடிச்சாரா? தாயாரு அடிச்சாரா தந்தை தானே வைத்தாரா? ஐம்பத்தாலே நெஞ்சமா போவானே சொல்லுறதை கேளமா சொன்ன பொண்ணு முட்டாளே. தாயாரு அடிக்கவில்லை, தந்தையாரு அடிக்கவில்லை, கைதிலே நானே தனியாக வந்து விட்டேன். கைதிலே நான் இப்போ தனியாக வந்து தாயாரு அடிக்கல, தந்தை அடிக்கல, உற்றாரு அடிக்கல. எங்க அம்மா என்ன பேசினாங்க தெரியுமா? ஊராரு அடிச்சாரா உற்றாரு வைத்தாரா? ஊராரு அடிச்சாரா உற்றாரு வைத்தாரா? வீணான வாட்டை காண வீட்டை விட்டு வந்தையம்மா. ஊராரு அடிக்கலைங்க, உற்றாரு அடிக்கலைங்க, ஊராரு அடிக்கவில்லை, உற்றாரு அடிக்கவில்லை, நானாக ஓடி வந்தேன் நானாக. நீயாத்தே வந்துட்டியா? நானாவே வந்தேன். எங்க அம்மா வந்ததுனாலதான் வந்தேன். அப்படியா? என்ன சொல்லி வந்தாங்கன்னா? அங்கிட்டு ஓடுங்க, அங்கிட்டு ஓடுங்க. என்ன சொல்லி வந்தாங்கன்னா? என்ன சொன்னாங்க? நூலெல்லாம் நூத்து வச்சிருந்தேன், நான் நூலெல்லாம் நூத்து வைக்கல. சரி. அதனால வீரமாக உன் புடிச்சே வருவேன், இந்த எண்ணெயை கொடுப்ப, எந்த நூலை கொடுப்பேன்னு எங்க அம்மா அப்படியே வந்தாங்க. சுத்தமா அப்படியே வந்தாங்க. என்னுடைய முகத்தை பார்த்து வந்தாங்க. அப்படி ஆமா. 10 மாதம் சொன்னது வளர்த்து நான் எத்தனை உன்னை வளர்க்கறதுக்கு எத்தனை நாள் பாடுபட்டு இருப்பேன். இப்படி எல்லாம் வந்தாங்களா? ஆமா. அப்ப வேண்டாம், நான் சாகல, எனக்கு ஒரு உத்தரவு தரணும். என்ன உத்தரவு? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 4 குழந்தை இருக்குல்ல? ஆமா. இந்த 4 குழந்தைகளோட 5வது குழந்தையா என்னை ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். பரவாயில்லமா? என் மனைவி பற்றி கேள்விப்பட்டிருக்கா? என் மனைவி பற்றி கேள்விப்பட்டிருக்கா? நான் கேள்விப்படலையே. என் மனைவி பேச்ச கேட்டா, மனைவி முகத்தை பார்த்தா வயிற்றில் இருக்க கப்பம் கலைஞ்சிரும், அழுத உள்ள வாய பொத்திரும், உன்னைய அப்படியே சித்தராக பண்ணிடுவான். அலங்காரி அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் அண்ணே. சரி. ஆனா என் முகத்தை பார்த்தா அவளுக்கு கோபமே வராதுனே. அப்படியா? உனக்கு புரியலமா அண்ணே? ஆமா. அப்பா அப்பேற்பட்டவ என் மனைவி. அப்படியா? கடப்பரை வச்சுல தோண்டி அப்ப நீங்க கூட்டிட்டு போக முடியாது. அப்ப நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டி போக மாட்டீங்க. சரி ரைட்டு, எனக்கு வேணாம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்னை ஒரு பாதுகாப்பா அந்த கம்மாக்கரை இருக்குல்ல, அந்த கம்மாக்கரை ஓரமா எனக்கு ஒரு குடிசை அமைத்து கொடுத்து அந்த குடிசையில எல்லாம் பாதுகாப்பு செஞ்சு. அதாவது உங்க வீட்டுக்கு வேணா எங்க வீட்டுக்கு வேணாம், அந்த கம்மாக்கரை ஓரத்துல ஆமா குடிசை போட்டு குத்துறேன், அங்க இருந்துக்கப்பா. அப்படின்னா நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. எனக்கு எப்படி எப்படி குடிசை? ஊருக்கு அந்த புறமே, ஊருக்கு அந்த புறமே, ஊருக்கு அந்த புறமே, உனக்கு குடிசை ஒன்று கட்டி தருவேன், தங்கச்சி கட்டி தருவேன், உனக்கு கட்டி தருவேன். ஊருக்கு அந்த புறமே அண்ணே, ஊருக்கு அந்த புறமே, எனக்கு குடிசை ஒன்று கட்டி தரணும் அண்ணே, கட்டி தரணும் அண்ணே, கட்டி தரணும். ஆவார வெற்றி வெற்றி, ஆவார வெற்றி வெற்றி, உனக்கு அழகாக கட்டி தருவேன், தங்கச்சி கட்டி தருவேன். ஆவாரா குட்டி வெட்டிலே அண்ணே, ஆவாரா குட்டி வெட்டிலே, எனக்கு அழகான குடிசை ஒன்று கட்டி தரணும் அண்ணே, கட்டி தரணும். உனக்கு அழகான தேக்கு மரத்துல ஆ, தேக்கு நல்ல மரம் பிளந்து, தேக்கு நல்ல மரம் பிளந்து, உனக்கு தெளிவாக கட்டி தருவேன், தங்கச்சி கட்டி தருவேன். தேக்கு நல்ல மரம் விளந்து அண்ணே, தேக்கு மரம் விளந்து, எனக்கு அழகான குடிசை ஒன்று கட்டி தரணும் அண்ணே, கட்டி தரணும். பணவோல தான் எடுத்து உனக்கு, பணவோல தான் எடுத்து உனக்கு, பாங்குடனே கட்டி தருவேன், தங்கச்சி கட்டி தருவேன். பணவோலை குடிசை ஒண்ணு அண்ணே, பணவோலை குடிசை ஒண்ணு, எனக்கு பக்குவமா கட்டி தரணும் அண்ணே, கட்டி தரணும். மாவிலையில் வேப்பிலையால்
காத்து கருப்பு ஆமா. எல்லாம் அண்டை வருமா வச்சுக்கணுமாண்ணா? இத வச்சு இருந்தீங்கன்னா பீஸ் அண்டது காதோல கருகமணியும் காதோல கருகமணி உனக்கு கல்லு வச்ச மோதிரமா வாங்கி தருவேன் தங்கச்சி வாங்கி தருவேன் காதோலை கருகமணி அண்ணே காதோலை கருகமணி எனக்கு கணக்காக வாங்கி வந்தேன் அண்ணே வாங்கி வந்தேன் வெற்றி சுற்றி வாங்கி வருவேன் உனக்கு அழகான நெக்லஸ் வாங்கி தருவேன் தங்கச்சி வாங்கி தருவேன் காலுக்கு கொலுசுகளும் அண்ணே காலுக்கு கொலுசுகளும் எனக்கு கணக்காக வாங்கி வரணும் அண்ணே வாங்கி வரணும். இதெல்லாம் போக நீ ஒத்தையில குடிச்சிட்டு இருப்ப ஆமா போர் அடிச்சுக்கிட்டு இருப்ப. ஆமாண்ணா 10 முறை சுத்தி பஞ்சவரண கிளி 4 முறை சுத்தி நாகபல கிளி அத்தனை இடியும் கொண்டு வந்து உனக்கு கொடுத்துடுறேன். அப்படியே நீ கிளிய வச்சு விளையாண்டுக்கிட்டு இரு. சரிண்ணா நான் வீட்டுக்கு போய் 10 நாள் ஆச்சு. சரிண்ணா சரிங்கண்ணா நீங்க அண்ணிய போய் பார்த்துட்டு அண்ணேன்னு கூப்பிட்டா நீங்க உடனே வந்துருங்க. அப்படியே வந்துருங்க. வண்ண நிலவே வைகனதியே சொல்லிவிடவா இந்த கதையே ஏற்றினாதது கதைதான் யாரும் சொல்லாதது நிலைதான் வண்ண நிலவே வைகனதியே அம்மாடி அதுதான் பொல்லாதது ஆனாலும் ஆண்மையை நம்பாதது கல்யாண மாலைதான் மான் போல சந்தோஷ ஊஞ்சலில் சேர்த்தாடு பாயும் சிங்கம் கூட வளைய வாழ்க்கை வாரு வண்ணனிலுவே சொல்லிவிடவா எந்தங்கதே தான் போன போக்கில் போகாது சிங்கம் மான் போட்ட கோட்டை தாங்காது என்றும் தான் போன போக்கில் போகாது சிங்கம் மான் போட்ட கோட்டை தாங்காது என்றும் பெண்மானி நெஞ்சம்
நம்பாதது சந்தேகம் இங்கே உண்டானது உன் மீது நான் தூங்கும் கோலம்தான் முன்னாளில் நான் செய்த பாவம்தான் மானுக்காக வாடும் மனது ஏங்கி பாடும் வண்ண நிலவே எனதே துணிவிடவா இந்த கதையே ஏற்றி இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ண நிலவே எனதே துணிவிடவா இந்த நிலை என்னடா பண்றது இந்த பைய பாரு வீரவாகே அவன் பொண்டாட்டிய பாட்டு வர்றேன்னு போனேன் என்ன நம்மளும் பலம் காத்துக்கிட்டே இருக்கான் ஆளை காணோம். டேய் தம்பி அந்த குளம் இருக்கு வாழ்க்கை அம்மாக்கரை புதுசா ஒரு குடிசை தெரியுது பாடுறா. டே ஆம்பளை எல்லாம் போய்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நம்மளும் போய் பாப்போமா? ஒரு வட்டம் தான் நம்ம போக முடியும். சரி போமா. யாருன்னு பாட்டு விடுவோம். நம்ம தங்கச்சி முத்தம்மாடா. இந்த பழனி எங்க எங்க தேடிக்கிட்டு இருந்தா இங்க ஏன் வந்துச்சு தெரியலையே. கேட்டு பாப்போம். தங்கச்சி நீ கூப்பிடுற மரியாதையே இல்லை. எனக்கு நல்ல மரியாதை. எனக்கு பழம் வந்துச்சுடா. அந்த பழம் ஏந்த பழம் அது சின்ன கருத்துல ரொம்ப கேட்கமா இருக்கலாம், அதனால அப்படித்தான் சாப்பிடும். தங்கச்சி என்ன போட்டு விடுறது எவனையும் பிடிச்சி எடுக்க வந்து அப்படியா வச்சு நான் கேட்கிறேன் பாரு. கேளுங்க நீ கேளுங்க. நீ ரொம்ப மரியாதை நாள். அது ஏன் பேர சொல்றது? வாடா வாடா கண்டு வாடா ராஜாதி வாடா சரியில்லையே. உன் மரியாதை பாத்துக்கோங்க. ஒன்னதாண்டா நொங்கச்சியா நொங்கச்சி. ஏன் தங்கச்சி கோவப்படுறீங்க? ஏண்டா எங்க அம்மா அடிச்சு என்னமா போட்டு என்ன தெருவில் வச்சு அடிச்சாங்க. உனக்கெல்லாம் கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? அண்ணன் அப்புறம் போட வராங்க. என்னையவே நீங்க தேடல, அப்ப நான் உங்களை நொன்னே நேரம் கூப்பிடுவேன். ஏன்டா எங்களை தேடல? என்னை தேடினீங்களா? எங்க அம்மா அன்னைக்கு வீட்டுக்கிட்ட அந்த தெருவில் வச்சு அடிச்சாங்க. அப்ப யாராவது நீங்க வந்து அடிக்காதுன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு மட்டும் தேடிக்கிட்டு வாரீங்க. நீங்க எனக்கு அண்ணனே இல்ல. யோசிக்கிறாத தங்கச்சி. ஏன் நாங்க விலகல தெரியுமா? ஏன் விலகி விடல அடிக்காதீங்கன்னு சொல்லல தெரியுமா? நாங்க சொன்னோம்னா உனக்கு கொடுத்த அடி மாதிரி எங்களுக்கு அடி கொடுக்கு. அதனால பயந்து. அப்ப உங்க உயிர் அவ்வளவு முக்கியம். என்ன அடி வாங்கிருந்தா என்னால ஒரு அடி கூட வாங்க முடியாது. அதனால நான் ஓரம் பாத்துட்டேன். ஏன் ஒரு அடி கூட வாங்க முடியாது? ஓரமா இருந்து பார்த்தாங்க. இப்ப மட்டும் நொங்கச்சி ஓடுறீங்க. ஓரமா இருந்து பார்த்தோம்னா என்ன? அப்படியெல்லாம் பேசாடா. என்னதான் இருந்தாலும் நாங்க அண்ணன்டா உனக்கு. நான் அண்ணன் சொல்றத கேட்கணுமா? யாரு யாரா நீங்க அண்ணன்? எங்க அண்ணன் யாரு தெரியுமா? எங்க அண்ணன் எனக்கு வீரபாகு தெரியுமா? நீங்கள் வந்து நொன்ன நொன்னே மரியாதை இல்ல, ஓடி போயிருங்க. நீங்க இனிமேல் என் முகத்திலே முடிக்க கூடாது.
பாத்தியா திமுரு ஒரு தைரியம் உடம்பூரா உனக்கு கொழுப்பு வச்சு போய் இருக்க வர்ற நீங்க எல்லாம் ஒரு நாளையில எனக்கு ஒரு பாவடை வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஒரு வடவியாவது வாங்கி கொடுத்துருப்பீங்களா போட பீத்த பயல நீ எல்லாம் போட வெறும் பயல இங்க எங்க வீரவாகன்னு எனக்கு நெக்லஸ் இங்க வரு கழுத்துல நெக்லஸ் ஒட்டியானா என்ன என் கால்ல கொலுசெல்லாம் பாருங்க தம்பி நாங்க அன்னைகிட்டே சுற்றி அடிக்க விடுறேன் கொலுச எங்க அண்ணன் வீரவா வாங்கி கொடுத்த அவன் எல்லாமே வாங்கி சுட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேங்க கொஞ்சம் நாங்க அண்ணன் இல்லைன்ட்ட அவன் எவனும் அவன் எதுக்கு உனக்கு வாங்கி தரணும் உனக்கு மரியாதை இல்ல என்ன மரியாதை இல்ல எனக்கு அண்ணன்டா வந்திருக்கீங்களாடா நீ கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயே நான் கூட கொஞ்சம் தாக்குவேன் இது பச்சை வந்து தாக்குமா தங்காதோ அப்புறம் நான் பேசுறீங்க தாக்குவியா நீ அந்த இடத்துக்கு நான் வரல எது சொல்லாது லக்கமாவே பேசுறாரு நான் எதை கேட்டு தாங்குவியா நீ அடிச்சா தாங்குவியா நாங்க மாட்டேன் ஒரு நாளுக்கு நீ தாங்க மாட்டேன் அது நியாயம் நான் சொல்றேன் கேளு அப்ப அக்கா வாங்கன்னு சொல்லுவா என்னைய வந்து கூப்பிட கூடாது குடிசை வெட்டி கொடுத்துருக்காரு எல்லாமே அனைத்து சாப்பிட என்னென்ன வேணும் அனைத்து வாங்கி கொடுத்துருக்காரு இங்க வரு நாங்க எதுக்கு சாகணும் நாங்க என்னத்துக்கு சாகணும் இல்லையா சாகணும் அறிவு இல்ல யோகம் இல்ல தூக்கு போட போனியா அத்தைப்பட்டி எல்லாரா எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது டேய் போச்சுடா 2000 ரூபாய் போச்சுடா புது மாடத்துல 10 ரூபாய்க்கு வாங்கினது போச்சே 2000 போச்சுடா இந்த நீயே வச்சுக்க டேய் அதை போய் அடகு வச்சுக்கோ அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது அத்துப்பட்டி இல்ல நல்லா இருக்காதுன்னு பார்த்தா அக்கா அளவுக்கு வாங்கி கொடுக்குறோம் கண்ணு அப்பதான் நல்லா அண்ணே நீங்க கெட்டல முடிச்சாடே அத்துப்பட்டிங்க ரொம்ப பேசுன அப்புறம் அதே அத்துக்கிட்டு போயிடுவோம் என்ன தங்கச்சி நான் பெரிய பெண்மையன் நீ பெரிய படம் நொறிய இல்லடா ஏதா உன்னை அடிக்கிறதுல எதை வேணாலும் எடுத்து அடிக்கிறேன் ஓடி போயிங்க கேட்டு வச்சிருக்கியா இதுக்கு மேல வந்து நீங்க பேசுறீங்க நான் எங்க அண்ணனை கூப்பிடுவேன் நீ எப்படி போ 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 நீ வந்து தங்கத்தியால ரெவடியா எனக்கு அவன கோபம் வருதுடா நான் அப்புறம் அடுத்தல தாங்குவியா தாங்க மாட்டேன் நீ என்ன நினைக்கிற நீ வந்து நான் உங்களை ரொம்ப ஒண்ணுனா நீங்க 2 பேரும்
சரி தங்கச்சி இங்க ஒத்தையில இருக்கு அசில ஒத்தையில இருக்கு பாவம் நமக்கு தானே அசிங்கம் அப்படி இன்னும் வீட்டுக்கு கூட்டி போயிடுவோம்னு பாக்குறேன். தம்பி பெரிய தங்கச்சி பாசக்காரே போத்த பாசங்கள போ பாரு நல்லா வாங்கி குட்டாம இருக்கலாம். திண்டு விட்டு பாரு எப்படி பெருத்து போயிடுச்சு. நம்மள தூக்கிட்டு போட்டு அடிக்கிறது பாத்தியா? ஆனா நீ வாங்கினாலும் அறிவே இல்லடா. அதுக்கு அந்த பிள்ளைக்கு போய் பேசுற அந்த உடம்பு என்ன உடம்பு தெரியலையடா. ஆனா அந்த பெருசாளுங்க கூட அப்படித்தாண்டாப்பா. அவங்கள்ட்ட உங்க மஞ்சகமே இல்லாத உடம்பா இருக்கவன் பூரா சூது வளையம்மா இப்படியே சொல்லி திட்டுங்க. டேய் நம்ம போய் அலங்காரிட்ட வச்சு அவளை விட்டு ஏற விட்டா தாண்டா நல்லா இருக்கும். பாப்பா அலங்காரிட்ட போட்டு விட்டுருவோமா? எப்படி இங்க பேசு அங்க பேசாத. பேசுடா பேசுற பேசாத அக்கா. அலங்காரி 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 அழகென்ன அது அறிவென்ன அந்த முக லட்சணம் என்ன அறிவுக்கும் அழகுக்கும் ஓ மண்டைக்கும் ஓ கொண்டைக்கும் ஓ கால் தண்டைக்கும் என்ன விஷயமா சொன்னோம்னா ஆடி போவாடி. ஆமா ஓ புரிதே இருக்காளே வீரவாகி. ஓ தட்டுல தானே சாப்பிட்டா இந்த தட்டி சரியில்லைன்னு புதுசா ஒரு தட்டை வச்சு அழகாது அழகாத அழகாத. சரி முத்தம்மா இருக்குல்ல முத்தம்மா அதோட சேர்ந்து வாழ்ற உன்னை விட்டு சொல்லாதீங்க. உண்மையா சொல்றீங்களா? நீங்க பாத்தீங்களா? இந்த அலங்காரி பீரோல தொடங்க சொல்றா. பீரோல் தொடர்ந்து பாரு. என்ன உனக்கு நெக்லஸ் வாங்கி வச்சிருந்தால உனக்காக ஆசையா நெக்லஸ் வாங்கி வச்சிருந்தால அதை எடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டான். கொடுச்சு சொல்றா என்ன அழுகுதுடா பாவம் அழுகுதுடா. அழுகாத வச்சு ஆக்கி போறதுல
எங்க இருக்கான் எங்க இருக்கான்? நீ போடல என்ன 1 2 ஆகணும். கூப்பிடு. அடே முத்தம்மா. இன்னொன்னு தெரியுமா ஒரு ஆசையா ஒட்டியான ஒண்ணு வச்சிருந்த இல்ல ஆமா ஒட்டியான இங்க வந்து அழுகாத. இங்க அழுதுன்னா நல்லா இருக்காது. நீ போடுற இடத்துல போய் போடு. இங்க ஒரு இப்ப நாங்க தான் போனோம் என்ன அவங்க சொல்லி தரலாம். பாவம்டா சின்ன பொண்ணு ஒத்தையில போக முடியாது. அதனால உன்னையும் கூப்பிடுதில்ல. கூப்பிடாம போனா தப்பு. கூப்பிடப்ப நீ போகலாம்ல. என்னைய கூப்பிடல உன்னையத்தான் கூப்பிடுது. ஏண்டா ஏன் பயப்படுற? அப்ப எது என்ன வெட்டுவாங்கிறதுக்காக கூப்பிட்டா எதுக்குடா? என்ன யாருமே இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லடா. கூப்பிட மாட்டேன். ஆமா நான் அப்படி ஆள் இல்ல. என்ன இல்லப்பா எனக்குன்னு ஆள் இருக்கு. ஆமா போதும். என் குடும்பம்னு இருக்குப்பா. நான் வந்து ஊராளி இல்ல. நீதான் குடும்பமே இல்லை இல்லடா. இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகல. சரி நான் அண்ணன்டா. ஆமா இல்லைன்னா மறந்துடுவாரு. அதெல்லாம் தப்பு. அப்படியெல்லாம் பேசலாமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சிரிக்கிறாங்க பாத்தியா? அடே உன் தங்கச்சிய நான் வச்சிருக்கேன். உண்மை நீயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுற அக்காவ. டேய் என் அக்கா உனக்கு அக்கா இல்லையா? உன் தங்கச்சி எனக்கு தங்கச்சி இல்லையா? அப்ப நான் தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்றத சொல்லிருக்க. அலங்காரி என்ன நான் கூப்பிட முடியாது. நாங்க வந்து அடி வாங்குறதா? அதான் காட்டு. அதை விட வேற நான் சொல்லுவேன். புடிச்சு ஏறி ஏறி அந்த ஓட குடிசை பாரு. அந்த ஓலை குடிசை யாரு கட்டி கொடுத்தது தெரியுமா? ஓ குடிசைண்டா. அப்படி தெளிவா சொல்லு. என்னடா யாரு யாரு நீங்க? எனக்கு என்னடி வேலையா? உனக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? நீ யாரு? நீ யாரு? என்ன யாருன்னு கேட்க? உனக்கு எந்த ஊர்? ஏய் ஏன் இடத்துல
வந்து என்ன எந்த ஊர்னு கேட்டா நீ யாரு யாருன்னு கேட்டு சொன்னாதான் தெரியும். யாரு வீரவாவோட ஐயே எங்க அண்ணன் பட்டாடி புரிஞ்சுட்டு வச்சிருக்க மரியாதையா பேசு. எங்களை ஏறின அடிக்க வந்து இப்ப வந்து சரியான நீங்க வந்த எனக்கு இன்னொருத்தரங்க நீங்க ஏன் இப்படி கோர்த்துட்டு இருக்கீங்களா? ஏய் அவர் எங்க அண்ணன் தெரியுமா? இது நான் சாக போனேன். எங்க அண்ணன் எனக்கு குடிசை கட்டி கொடுத்து நகை வாங்கி கொடுத்து கொழுந்து வாங்கி கொடுத்து எங்க அண்ணனை பார்த்து அலங்காரி என்னை சாபப்படுகிறாயா? நான் யார் என்று தெரியுமா? நான் தான் காளி, நான் தான் நீலி, நான் தான் மாறி. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன்னையும் உன் பிள்ளைகளையும் கல்லாக போக சாபப்படுகிறேன். கல்லாக போக சாபி நம்ம தங்கச்சி அந்த சாமி அவ்வளவுதான் இருக்கு. ஐயோ அலங்காரி என் வீட்டு பக்கம் போனீங்களா? ஏன் இப்படி வாட்டமா இருக்கீங்க? நான் என் மனைவி மக்களை பார்த்து 10 நாள் ஆச்சு. இப்படி வீட்டு பக்கம் போயிட்டு வர வந்தேன். போனீங்களா? நீங்க போகலையா? என்னையா போனீங்களா இல்லையா? நான் சொல்றா என்ன சொல்ல போற? எங்களை மன்னிச்சிருப்பா. நல்லா தானே இருந்த. என்ன மன்னிச்சுக்கன்ற சொல்ற வார்த்தையிலே ஒரு நடந்திருக்க. பெருசாவா? அப்படி என்ன பெருசு? முத்தமாவை போய் பார்க்க போனோமா? ஆமா. எங்களை போடா வாடா நீ அண்ணன் இல்லைன்னு அடிச்சு போட்டுச்சு. சரி. அப்போ வந்து என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க எல்லாம் எனக்கு அண்ணன் இல்லடா, வீரவாகுது அண்ணன் எங்க அண்ணே எனக்கு அங்கே நகை வாங்கி போட்டாரு, இங்க 8,000 ரூபா கொடுத்தாரு. அதனால அவர்தான் எங்க அண்ணன் சுத்தா எனக்கு கோவம் வந்துருச்சு, போராம வந்துருச்சு. என்ன நம்ம அண்ணன் இருக்கோம், அவன அண்ணன் சொல்லுது அப்படின்னு சொல்லி நேரம் உங்க வீட்டுக்கு போகணுமா? போய் சொல்லியா போகணுமா? இவன் சொல்லிவிட்டியா? இவன் தான் சொன்ன, நான் சொல்லல. சொன்னீங்களா? முத்தமா முடிச்ச வத்திரிக்காந்து விட்டா. முத்தமாவே முடிச்ச வத்திரிக்காந்து சொல்லிவிட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா? சொல்லாம எத்தனை பேர் குடும்பத்தை இப்படி கெடுத்திருப்பீங்க? விளையாட்டு தப்பா சொல்றேன். என்ன விளையாட்டு இது? போய் விளையாட்டா?
இப்படியே உங்க 2 பேரும் குடும்பத்துக்கு எடுத்த பழக்கமாயி போச்சு. இல்லையா சொல்லாதப்பா, நாங்க விளையாடுறாமா பேசுறோம். அந்த பிள்ளை கோபம் இப்ப என்ன ஆகி போச்சு? என்ன ஆகி போச்சா? உனக்கு வருத்தமே இல்லையா? இல்ல இல்ல அலங்காரி என்ன ஆச்சு? பொண்டாட்டி நீ நாசமா போயிருக்காள், மண்ணி தூக்கிச்சு. யாரு பூசுறது? பொண்டாட்டி சரி உத்தமா மேல அது வந்து கோபம் வந்து பொண்டாட்டிய வந்து சொல்லியா நல்லாகி போவேன். அழகாரி இப்படி ஆக்கி விட்டே முத்தமா, என் மனைவி மக்களை சரியா பிரிச்சு விட்டது. இப்படி கல்லாக்கி விட்டாயே, இது என்ன சோதனை? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? அல்லும் பகலும் 60 நாளையும் அண்ணன் தங்கையாக இருந்து வீடு கட்டி கொடுத்து எல்லாமே வளர்த்து இப்படி என் மனை மக்களை கல்லாக்கி என்னை தலைமுறையாக்கி விட்டாயே தாயே முத்தப்பா, இது என்ன சோதனை? இதற்குத்தானா இப்படி உன்னை வளர்த்தேன் முத்தமா? முத்தமா சரி, என்னை யார் என்று நினைத்தாய்? நான் தான் முத்துமாரியம்மன். உன் மனைவி என்னையும் உன்னையும் தகவல் வார்த்தையில் பேசியது மட்டுமல்லாமல் கல்லையும் மண்ணையும் மாறி மாறி என் மேடையில் வீசினாள். என் உடம்பெல்லாம் அக்கினியாக கொதிக்கின்றது, என் தேகமெல்லாம் எரிகின்றது. ஆகையினால் உன் மனைவி மக்களை எனக்கு கோபம் அதிகரித்து கல்லாக போக சாதம். இதோ இப்பொழுது நான் உனக்கு வழி சொல்கிறேன். கல்லாக்கி விட்டு என்னை தனிமரமாக்கி விட்டாய் முத்தம்மா. வேண்டாம், என்னை நினைத்து நீ வருந்தியதால் அந்த வெள்ளுடையான் பட்டி சென்று அங்க மச்சமில்லாத வெள்ளாட்டு கிடாய் ஒன்று பிடித்து அதை அறுத்து அதனுடைய ரத்தத்தை உன் மனைவி மக்கள் மீது தெளித்தால் உடனே நலமுடன் எழுவார்கள். அது போகும் வழியில் ஏதாவது உனக்கு ஆபத்தை நேர்ந்தால் என்னை நினைத்த தாயை முத்தாலம்மான் நினைத்தால் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் உனக்கு காட்சி அளிக்கிறேன். உன் மனைவி மக்களை காப்பாற்றுவாயாக. இது என்ன சோதனை? இனி வெள்ளுடையார் பற்றி சென்று நான் வெள்ளைக்கடை பிடித்து அதனுடைய ரத்தத்தை தெளித்து வர வேண்டும். என் மனைவி மக்களை எழுப்ப வேண்டும். இதோ வெள்ளுடையார் பற்றி செல்கின்றேன்.